GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அங்கிள் இருந்தாரு எல்லாம் வேடிக்கை இருந்தது எல்லாம் குழந்தை பூச்சாட்டி காட்டுறா பாரு எல்லாம் சிரிச்சாங்க இதுவரை காமெடி பீஸ் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஒரு படம் சொல்லுங்க விஜய்க்காக படம் ஓடிச்சுன்னு சொல்லுங்க. கில்லி படம் எல்லாம் அதுல ஓடிச்சு, நீ அதுல டம்மி. அதே தான் சர்க்கார் படத்தை ஒரே ஒரு ஓட்டு இல்லைன்னா அரசாங்கத்தை கவுழ்த்த முடியுங்கிற ஒரு பயங்கரமான கற்பனை. பிகில் படம் அவருக்காக ஓடிச்சு. பிகில் படம் ஏறமானும் அட்லியும் இதுங்க தாவேக்காக கேள்வி கேட்க முடியும், வேற யாரும் கேள்வி கேட்கவே தைரியம் கிடையாது. நீ ஓவரா பேசிக்கிட்டு தான் உதவாங்க. அதான் இப்படிதான் பேசுறாங்க, உடனே கொந்தளிப்பாங்க. யார் கொந்தளிச்சா அவர் பார்த்து பேசுறது? நீங்க இப்ப பேசுறீங்களா உடனே விஜய்க்கு என்ன தெரியும்னு? அதான் அவர் சொல்றாரு. கொந்தளிக்கலைங்க. என்னை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். என்னை கண்டு உதயநிதி ஓடி விட்டார், என்னை கண்டு ஸ்டாலின் நடிக்க விட்டார், என்னை கண்டு துறைமுருகன் உடம்பு சரியில்லாம் படுத்துக்கிட்டார். இதை தவிர அவர் என்ன பாலிடிக்ஸ் பேசுறேன்? அவ்வளவு பெரிய பூச்சாண்டியா நீ? இது வரைக்கும் 185 தொகுதிக்கு சுத்தி வந்திருக்கிறாராம் சுற்றுப்பயணம். மக்களுக்கு தெரியுமா அவர் சுத்தி வந்தது? அம்மா வளர்த்த பிள்ளைகள் தானே. நீ என்னுடைய பதிவுகளை உங்க நெக்கிறே பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு சொன்ன சேர்றாங்க. இன்னொரு இணைப்பு ஒண்ணு இருக்குது. யார்? ஓபிஎஸ்ஸா? சசிகலாவா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தாவேக்கா 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நேற்று கொண்டாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இன்னொரு 300-400 ஆண்டுகள் கட்சியை நடத்தணும், வெற்றிகரமாக நடத்தணும், அது விஜயை நடத்தணும்னு அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம். மிகப்பெரிய பலமாக இருக்குது கட்சி, அதிக அளவில் உறுப்பினர்கள் உள்ள கட்சிங்கிறாங்க. தமிழகத்திலே பெரிய கட்சி. என் கட்சி ஒன்று இருக்குது, ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியே அதுதான், காந்தராஜ் முன்னேற்ற கழகம். ஒரு 15-20 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க இந்த கட்சியில் இருக்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமாக நடத்துகிறோம். கேட்டுக்க வேண்டியது தான். இது வரலும் 3 வருஷம் ஆச்சு. 3ஆவது வருஷம் முடிதான் ஆரம்பிக்குது. அதான் 2 வருஷம் ஓவர். மொத்தமாக 15 கூட்டம். அதில் 2 தடவை தலைமுறை ஆயிடுச்சு. 2 வருஷத்தில் 24 மாதத்தில் 20 மாதம்தான் அவர் வெளியிலேயே அவர் அரசியலில் இருந்துக்கார். 4 மாதம் பயந்து போய் உள்ள தலைமுறைவாக போனது தான் அவர். இப்போ கடிச்சு இப்போ ஒரு 2-3 மாதமாக என்ன ஆனார்னே தெரியல. கேட்டால் சிபிஐயில் இருக்காரு, அதுக்கு இருக்காருன்னு என்னமோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிபிஐ என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒன்றும் தகவலே இல்லையே. ஒரு போராட்டம் உண்டா, ஒரு ஊர்வலம் உண்டா, ஒரு மாநாடு உண்டா, ஒரு பொதுக்கூட்டம் உண்டா, என்ன இருக்குது? பனையூரில் பெட்ரூமில் படுத்துருக்கிறாரு. அவர் சொன்னதாக சொல்லி பல செய்திகளை நீங்களாம் தான் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் யார்கிட்ட இந்த செய்தியை சொன்னார்? அவராக சொன்னாரா இல்லை நீங்களா எடுத்துருக்கீங்களா? ஒன்றுமே தெரியாது. ஒரு தடவை வந்தாவே 1 மாதம் 2 மாதம் பேசுகிறீங்களா? ஆமாம், நாங்கள் பேசுறதுக்கு என்ன காரணம்? அதான் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே. ஒரு காலத்தில் சீமானை தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி இந்த உலக யுத்தம் வருமா, சீமானுடைய சீமான் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி சீமானை ஒரு மகானாக காட்டினீங்க. அடுத்த சினிமாக்காரர் வந்தார், இவர் இந்த சீமானை தூக்கி அம்போடு தூக்கி அங்கேருந்து தூக்கி போய் போட்டுவிட்டு உடனே இந்த ஆளை பிடிச்சிட்டீங்க. இதை விட பெருசாக ஒரு வேளை ரஜினி வந்தார்னா இவருக்கு அதை கல்யாணம். 77 எம்ஜிஆர் ரேடியோவில் பேட்டி கொடுத்தாராம். அப்போ அண்ணா உட்கார்ந்த இடத்துல இப்போ இப்படிப்பட்டவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்களேன்னு கண்ணீர் வெடிச்சாராம். மக்களும் கண்ணீர் வெடிச்சாங்களாம். அந்த கண்ணீரை துடைக்க தான் அதிமுக ஆரம்பித்தாராம். இப்போ 2017 2021 அப்புறம் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்துல இப்படிப்பட்டவங்கலாம் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு மக்கள் வந்து கண்ணீர் வெடிக்கிறாங்க. அந்த கண்ணீரை துடைக்க தான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஆரம்பித்தார். அப்போ இப்போ அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்சிருக்கலாமே. அவர் ஜெயலலிதா ஒரு மிரட்ட உடனே கால் பிடரியில் ஈடுபட தலைமறைவாக ஓடினார். அப்பாவே வந்து நீ எனக்கு அப்பனா இருக்குன்னு நினச்சா முதல்ல கட்சியை கல்லன்னு சொன்னார். அப்போயே அந்த கண்ணீரை துடைக்க வரல. அப்பா நாடு சுபிச்சமாக இருந்ததா? ஜெயலலிதா கிட்ட ஒன்றும் பேச்சே இல்லையேப்பா தம்பி. சரி, ஏதோ சொல்கிற, யாரோ எழுதி கொடுக்குறாங்க, படிக்கிற, கேட்டுக்க வேண்டியதான். உனக்குன்னு சுய புத்தி இருக்கிறதா தெரியல. சினிமாவிலையும் சரி, அரசியல்லையும் சரி, யாரோ எழுதி கொடுத்த வசனத்துக்கு நீ உதட்ட ஆசைக்கிற. வாய்ஸ் கூட ஒன்று தான் இல்லை. அதான் இப்படி தான் பேசுகிறாங்க, உடனே கொந்தளிப்பாங்க எல்லாரும். நான் இந்த மாதிரி பேசுனா யார் கொந்தளிச்சா அவர் பார்த்து பேசுனதுக்கு? இப்போ நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா உடனே விஜய்க்கு என்ன தெரியும்னு? அதான் அவர் சொல்கிறாரு. கொந்தளிக்கலைங்க.
கிண்டலாக சிரிக்கிறோம். அது உங்களுக்கு கொந்தளிப்பா தெரியுதா? பாவம் அரியா பிள்ளை ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு அழுகுதுன்னு சொல்கிற மாதிரி தான் அவர் அங்கிட்டு பார்க்குறோம். நாங்கள் அவரை சீரியஸாகவே எடுக்கலையே. அவர் ஒரு சீரியஸான பாலிட்டிஷியனே இல்லையே. இதுவரையில் அவர் என்ன செஞ்சார்? ஒரு எலெக்ஷன் நடத்தலை, ஒரு எலெக்ஷன் நிற்கலை, கட்சி தேர்தல் கூட நடத்தலை. எல்லாமே நியமனம், எல்லாமே வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு, எல்லாமே சிறுமலைப்படுத்துக்கிட்டு, எல்லாமே ப்ரைவேட் பிளேனில் போய்கிட்டு, பிளேனில் போகும்போது கூட மக்களை சந்திக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தனியாக பிளேனில் போகிற ஆசாமி அவர் எப்படி பொதுமக்கள்கிட்ட வருவார்? பொதுமக்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது? நீங்கள் கொடுக்குற செய்தி இல்லைன்னாக்கா அவர் யார்? அவர் என்ன செஞ்சார்? பிரச்சனைகளே என்ன தெரியும், விஜய்க்கு என்ன தெரியும்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு அரசியல் அனுபவம் இருக்கா அப்படிங்கிறாங்க. இப்படி தான் எம்ஜிஆர் வந்த போதும் அவர் என்ன சினிமா நடிகர் தானே, கவர்ச்சி நடிகர் தானே, இவரும் கவர்ச்சி நடிகர் தானே, என்ன இருக்குது அட்டகத்தி, என்ன அரசியல் ஞானம் இருக்குதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் வந்தது, அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்களாம் கோட்டை பக்கமே போக முடியல. அந்த விமர்சனம் ஒருத்தருக்கு தான் உண்டு. என்டி ராமராவ் எம்ஜிஆரை பற்றி இவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வேலைக்காரி படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே காங்கிரஸ்காரராக இருந்த எம்ஜிஆர் உடனே கதர் சட்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சார், உடனே கைத்தறி வேட்டியை கட்டினார், நெத்தியில் இருந்த நாமம் பட்டையெல்லாம் களைச்சார். அண்ணா கிட்ட நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன்னார். அப்படி உள்ள வந்தவர் தான் அவர். அதுக்கப்புறம் அண்ணாவோட படிப்படியாக இருந்து அண்ணாவுடைய நாடகங்கள்லாம் நடிக்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகளில் எம்ஜிஆருடைய நாடகங்கள் நடந்தது. அதெல்லாம் அந்த தம்பிக்கு தெரியாது. நான் தான் சொல்கிறேனே, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டா அவர் சரியாக போயிடுவார், அவ்வளோதான். இதெல்லாம் இல்லை. அப்புறம் அவர் எம்ஜிஆர் கலைஞர்கிட்ட அவர் சண்டை போட்டு போகும்போது கணக்கு கேட்டதாக ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் 3% ஊடகங்கள்லாம் எம்ஜிஆர் கணக்கு கேட்டார், கணக்கு கொடுக்கறதுக்கு கலைஞருக்கு யோகிதை இல்லை, தைரியம் இல்லை, அதனால் கொடுக்கலன்னு. அப்போ தான் ஒரு கேள்வி கேட்டாங்க, கட்சியினுடைய பொருளாளர் யாருன்னாங்க. எம்ஜிஆர். அவர் கணக்கு கொடுக்கணுமா கலைஞர் கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. இன்றைக்கு வரல அந்த செய்தி வெளியிடல. கணக்கு கொடுக்க வேண்டியவர் கணக்கு கேட்டார். அவரும் அன்றைக்கி அவருக்கு இருந்த ஒன்று, நீ எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிச்சியோ அதே ப்ராப்ளம் தான் அவருக்கும். ஹாங்காங்கில் ஹரிலீலாங்கிற ஒரு தொழிலதிபர்கிட்ட உலக சுற்று வாலிபன் படத்துக்காக ஒரு $6,000 என்னமோ கடன் வாங்கினார். அந்த மாதிரி வாங்கின ஒரு $6,000 கடனுக்கு அன்னைக்கு இருந்த ஒரு சட்டத்தை காட்டி அவங்கள மிரட்டினாங்க. ஃபெரா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தின் கீழ் உங்களை ஏன் கைது செய்து 6 வருடம் சிறையில் தள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்த மிரட்டல். அந்த ஃபெராவிலையும் சரி மிசாவிலையும் என்னன்னா, நீங்கள் எதிர்த்து வாதாட முடியாது. காரணங்களே சொல்லாமல் உங்களை 3 வருஷம் 4 வருஷம் ஜெயிலில் வச்சுருக்கலாம். அதில் உள்ள தள்ளிடுவேன்னாங்க. அப்போ தான் அவர் கேட்டார், நான் என்ன பண்ணுன்னார். திமுக விட்டு வெளியே வா, திமுகவோட அப்படின்னாரு. அதை செஞ்சார் அவர். நீ உனக்கும் அதே தான், 150 கோடி ரூபா வாங்குறதா சொல்லி ஜம்பமாக தேவையில்லாமல் கதையை விட்ட. அப்படியே தம்பின்னாங்க. வேறு வழி இல்லை. ஜெயலலிதாவை மிரட்டின உடனே கட்சியை அப்பாவையே கூப்பிட்டு கட்சியை கலைக்க சொல்லிட்டு ஓடி போன ஒரு ஆசாமி திரும்பி கட்சியை ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கி கட்சியை ஆரம்பிச்சோன்னா தொலைச்சிடுவேனாங்க, கட்சியை கழிச்சு விட்டேன். இன்றைக்கி கட்சியை ஆரம்பிக்கிறியா இல்லையான்னு மிரட்டினாங்க, கட்சியை தொடங்கிட்டேன். நீயா சுயமாக எதை செஞ்சுருக்கிற? எடுப்பார் கைப்பிள்ளை பாவமார். இந்த மாதிரி அழுத்தத்துக்குலாம் அதிபதி ஆள் நான் கிடையாதுங்கிறாரு அவர் பேசும்போது. இல்லைன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி ஊரில் பாஜக பற்றி பறிச்சா ஆரம்பத்தில் கொள்கை எதிரி மொழ்கை எதிரின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையே. பட்ஜெட்டை பற்றி என்ன சொன்னார்? அவர் எதுவும் சொல்லல. அவர் அரசியல் கட்சி தலைவருக்கு பட்ஜெட்டை பற்றி பேச வர வேணாம். இல்லை, கொண்டு வந்திருக்கிற பல சட்டங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது, தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கு. எந்த தவறுமே பண்ணலையா தமிழ்நாடு அரசு? அதைத்தெல்லாம் விமர்சிக்க வேணாமா? திருப்பி என்ன பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என்னை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். என்னை கண்டு உதயநிதி ஓடி விட்டார், என்னை கண்டு ஸ்டாலின் நடிக்க விட்டார், என்னை கண்டு துரைமுருகன் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டார். இதை தவிர அவர் என்ன பாலிடிக்ஸ் பேசினார்? அவ்வளோ பெரிய பூச்சாண்டியா நீ? என்ன அரசியல் பேசியிருக்காரு? இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வெளியில் வரமாட்டேங்கிறாரு, மக்களை பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் வா வா வெளியே வா அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. இப்படிலாம் கத்தும்போது என்னன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வெளியில் வருவாங்க ஓட்டு போடுற அன்றைக்கி பாருங்கள். நல்லா எழுதியிருக்காங்க, வசனம் நல்லா எழுதுறாங்க. அதையும் சொல்லிவிட்டாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காங்கன்னு. அப்போ நீ எதுக்கு? பனையூர் விஜய் எதுக்கு? நமக்கு தேவையில்லை.
என் வீட்டில் ஒரு விஜய் இருக்கும்போது ஒன்றை வந்து நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? திமுகவை தாவேக்கா தான் கேள்வி கேட்க முடியும், வேறு யாரும் கேள்வி கேட்கவே தைரியம் கிடையாது. கோழி கூட தாங்க குப்பைப்பேட்டுக்கு ராஜா இன்னைக்கு அவருக்கு வந்து விளம்பரம் கிடைக்குது பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன திமுக வந்து 1949 தொடங்கின கட்சி. அவங்க அப்போ இவங்க அப்பாவே பிறந்திருப்பாரா என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ தான் நீ வந்து ஐஸ் ஃப்ரூட்டு வச்சுக்கிட்டு விரல் சூப்பிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன பையன் நீ ஏதோ குழந்தை கத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். நீ ஓவராக பேசிக்கிட்டு தான் உதவாங்க, அவ்வளோதான். கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல உனக்கு அறிவு இருக்குதா? எல்லாம் அந்த காலத்திலே இருக்கீங்க, டிஜிட்டல் உலகமாச்சு, டயலாக்கை மாற்றுங்க, சும்மா இதே சொல்லிகிட்டு இருக்கீங்க, பழைய தகர டப்பாவே இருக்கீங்களாங்கிறார். அது தகர டப்பாவை இன்றைக்கி நீங்கள் இது பண்ண முடியாதுங்க. டிஜிட்டல் இப்போ உலகம், இது டிஜிட்டல் உலகம் தான். இதை செய்யறதுக்கு அந்த தகர டப்பாவில் தான் உள்ளே வச்சுருக்கீங்க. டிஜிட்டலை தகர டப்பா தான் பேஸு, அதை மாற்ற முடியாது. என்ன தான் நீங்கள் ஆட்டம் போட்டாலும் உலகத்தில் ஆக்சிஜன் இல்லைன்னா நீங்கள் செத்து போடுவீங்க. இப்போ திருவள்ளுவர் இருந்தாருன்னா இந்த டிஜிட்டல் உலகத்தில் என்ன திருக்குறள் எழுதிப்பார் தெரியுமா? அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் முதற்றே உலகுன்னு எழுதியிருப்பார். என்னது? அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் முதற்றே உலகு. இதை வச்சு அதான் அவர் அன்னைக்கு வள்ளுவர் என்ன எழுதல? அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை பை தைக்கும் படைன்னு ஒரே லைன் எழுது. அதை தான் தம்பிக்கு தெரியாது. இதே தான் அது திருக்கோளையும் படிக்கலன்னு தெரியுது. எழுதி கொடுக்குற ஆளை மாற்றுப்பா. அது டைலாக்லாம் ரொம்ப பழசு. வசனகர்த்தாவை மாற்று. ரொம்ப பேஜாராக இருக்குது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் 5000 ரூபா ஓட்டு கொடுத்தாலும் தாவேக்கா தான் ஜெயிக்குங்கிறாரு புசி ஆனந்த். நீங்கள் வந்து என்ன எது வேணாலும் சொல்லிங்க, விஜய் எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணுவீங்க, எது வேணாலும் பண்ணிங்க, ஓட்டுக்கு 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, அதை பற்றி கவலை கிடையாது. வெற்றி பெற போகிறது விஜய் தான், தாவேக்கா தான். அது தெரிஞ்சது தானே. இப்போ வந்து அவர் யாருக்கு கூட்டணியில் இருக்கார்? அவர் பாஜக கூட்டணியில் இருக்கார். பாஜக யாரை கையில் வச்சுருக்காங்க? எலெக்ஷன் கமிஷனை வச்சுருக்காங்க. ஞானேஷ்குமார் கொடுக்குற ரிசல்ட்டு தானே. நீ எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் தான் ரிசல்ட்டை முதல்ல ரெடி பண்ணிட்டு எப்படி ஜெயிப்பேங்கிறது தான் அவர் புசி அளந்து வெளிப்படையாக சொல்கிறார். தண்ணிலே விளக்கம். நாங்கள் ரிசல்ட்டை முதல்ல டேம்பர் பண்ணி ரெடி பண்ணிட்டோங்க. சும்மா அன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி வந்து அப்படி போடுறதுக்கு சும்மா கணக்காட்டிக்கிட்டு இருக்கிற வழி நீங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் ஒன்று ஜெயிக்க போகிறதால நாங்கள் ஜெயிச்சாச்சு அப்படின்றார். அதுதான் இன்றைக்கி இருக்கிற வந்து நிலைமை. நான் எல்லா சேனல்லையும் அதான் சொல்கிறேன். மக்களும் திமுக போன்ற கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க. பாஜக அதனுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணியும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் தான் சகல அதிகாரம் படைச்சது. ரிசல்ட் இன்றைக்கே ரெடி. நாளைக்கு காலையில் கேட்டிங்கன்னா இன்றைக்கி ராத்திரி கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ரிசல்ட்டு ரெடி. இப்போ பீகாரில் என்னாச்சு? மகாராஷ்டிராவில் என்னாச்சு? பல கேள்விகள் வருது. இல்லை, மகாராஷ்டிராவில் பிரச்சாரத்துக்கு போகிறார் ஒரு துணை முதல்வர், பாஜக விட்டு விலக போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாரு. போனவர் போலாண்டின்னு போயிட்டார். மம்தா பானர்ஜி கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறாங்க. என்ன பதில்? இது அரசியலாக்க வேண்டாம், விபத்து தான் சொல்கிறாரு சார். என்ன எனக்கு வந்ததுன்னா அரசியலாக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து எல்லாமே அரசியல். பகல்காம் நடத்தினார், பிரயோஜனப்படலை, பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. அதனால தான் எலெக்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியிலேயே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்திட்டாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மாத்திரம் என்ன, எலெக்ஷன் ப்ரொபகண்டா விஜய் வரும்போது ஒரு 41 பேரை கொண்டு முடிச்சுட்டாங்கல்ல, ஒரு உயிர் பலியை கொண்டுட்டாங்கல்ல. இன்னும் ஒரு 15-20 நாளில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஜாதி கலவரம் ஒன்று நடக்கும். திருப்பரங்குன்றத்தை ட்ரை பண்ணாங்க, சரியாக ஒத்து வரல. மத கலவரத்துக்கு ட்ரை பண்ணாங்க, சரியாக வரல, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பகல்காம் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு ஜாதி கலவரத்தை உண்டாக்குவாங்க. அதை உண்டாக்கிட்டு இந்த கலவரங்கள்னால திமுக கூட்டணி மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியினால் நாங்கள் வெற்றி பெற்றோம்னு தேர்தல் முடிவுகள், ஞானேஷ்குமார் கொடுக்குற தேர்தல் முடிவுகளை நியாயப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நடந்ததுனால தான் திமுக தோச்சிச்சு. நியாயப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு ட்ராமாக்கள், இவ்வளவோ அதுக்கு தான். நீங்கள் பேசும்போது ஆரம்பத்தில் சீமானை சொன்னீங்க. இப்போ ஒரு நேற்று பேசும்பொழுது 4 முனை போட்டி, 3 முனை போட்டி, 4 முனை போட்டிலாம் சொல்கிறாங்க. தாவேக்கா போட்டிடுது, அதுபோல் திமுக தலைமையிலான கூட்டணி, பாஜக மற்றும் சிலர் அப்படின்னு சொல்கிறாரு. மும்முனை போட்டி தான் அப்படிங்கிறார். சீமான கணக்கில் எடுத்துக்கல. அது சீமான் வந்து அவரும் இப்போ விஜய் ஒன்று தானே. விஜய் ஒரு அணி, சீமான் ஒரு அணி, எல்லாம் பாஜக கூட்டணி தானே. 2 பேர்த்த வந்து தனக்கு எதிராக இருக்கிற மாதிரி காட்டி
திமுக ஆதரவான வாக்குகளை வந்து பாஜக எதிர்ப்பாக இருக்கிற வாக்குகளை எல்லாம் திமுக போக விடாமல் தடுக்கிறதுக்கு தான் அவங்க 2 பேரும் வச்சுருக்காங்க. பாஜகவை பாதுகாக்கிற கேடயங்கள் அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்க, கேடயமாக இருப்பாங்க, ஆயுதங்களை தாங்கிறதுக்காக இருப்பாங்க. அப்படி தான் விஜயும் சீமான 2 சினிமாக்காரரை பயன்படுத்திருக்காங்க, ஒரே இதுக்கு தான் பயன்படுத்தும். அவங்க கொள்கை எதிரின்னு சொன்னதை நீங்கள் நம்பல. என்ன கொள்கைக்கு எதிரிங்கிறத அவர் இன்னைக்கு ஒரு சொல்லலையே. நீங்களாவது சொல்லுங்கள், இவ்வளோ தீவிரமாக கேட்டீங்க, நீங்களாவது சொல்லுங்கள். அவர் சொன்னதான் எந்த கொள்கைக்கு அவர் திமுக எதிரி, இவர் எந்த கொள்கையை சொன்னார், அதுக்கு திமுக என்ன பண்ணிச்சு, அதை சொல்லுங்க. இன்னைக்கு வரல அவருக்கு அது என்னன்னு தெரியாது. சினிமா வசனம் மாதிரி பேசி பார்த்தாரு. இப்போ அந்த ஸ்டண்ட்டை கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் காணாதக்கா. அங்க ஆட்டுவே பேன்னுக்கிட்டு இருந்தாரு, எல்லாம் வேடிக்கையாக இருந்தது. எல்லாம் குழந்தை பூச்சாட்டி காட்டுறா பாரு, எல்லாம் சிரிச்சாங்க. யோர காமெடி பீஸ், அவ்வளோதானா? அவ்வளோதான். உன்னை பயன்படுத்துகிறாங்க, மிரட்டுறாங்க, சிபிஐன்னு போட்டு இது பண்ணுறாங்க. உன் படத்துக்கு நல்லா, ஆனால் உனக்கு ஒரு லாபம் இருக்குது. நீ ஏதோ ஒரு படம் எடுத்துக்கிட்டு அந்த படத்துக்கு நல்ல விளம்பரம் பாஜக கொடுக்குது. டெய்லி அதை பற்றி செய்திகள் போட்டு அந்த படத்துக்கு ஒரு ஹைப்பை கிரியேட். திமுகவை கடுமையாக சொல்லி பேசுகிறாரு, தீய சக்தி அப்படின்லாம் சொல்கிறாரு. அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்கிறாரு. அதிமுகவை வந்து அதிமுகன்னு கூட சொல்லி எதையும் கண்டிக்கல, அது ஒரு போட்டியாகவும் நினைக்கல. அவரையும் அவங்கன்னு நினைக்கலையே. அவங்க இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பழனிசாமியை கொஞ்சம் நடுமத்தில் அவங்க உள்ள சேர்த்திக்கலான்னு பார்த்தாரு. அப்புறம் வந்து சொன்னாங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்தா வேறு மாதிரி போடும் வேணான்னு. அமித்ஷா சொல்கிறது தானுங்களோ கேட்டாகணும். அமித்ஷாவுக்களை இயங்குறவங்க தான் இவங்கெல்லாம். தாவேக்கரங்கிற பேரில் ஒரு கூட்டம், பழனிசாமி தலைமையில் இருக்கிற ஒரு கூட்டம், தினகரன் தலைமையில் இருக்கிற ஒரு கூட்டம், இப்போ செங்கோட்டையன் தலைமையில் இருக்கிற ஒரு கூட்டம், பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற ஒரு கூட்டம், சசிகலா தலைமையில் இருக்கிற, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பேரில் ஒரு கூட்டம். இவ்வளவு பேர் வந்து இப்போ எல்லாம் யாருக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறாங்க? செங்கோட்டையன் கட்சி வெளியே வந்தார், நேராக அமித்ஷா கிட்ட போனார், போய் விஜய்கிட்ட அதுக்கப்புறம் சேர்ந்துட்டார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கப்புறமும் வந்து விஜய் வந்து பாஜக எதுக்குறாருன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நான் 210 தொகுதியில் ஜெயிப்போங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அது அந்த நம்பிக்கை அவருக்கே இல்லைன்னா அப்புறம் 210 சார், 234 சொன்னீங்களா நம்பரு? 210 தொகுதி நினச்சிட்டு இருப்பார். 234 தொகுதி மொத்தம்னு சொல்லியிருந்தீங்கன்னா 234 சொல்லியிருப்பார். 234 தொகுதிகளும் நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறவன் தான் எங்கள் தலைவன். அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஆகும்? இது வரைக்கும் 185 தொகுதிக்கு சுற்றி வந்திருக்கிறாராம் சுற்றுப்பயணம். அதை வச்சு சொல்கிறாரு. மக்களுக்கு தெரியுமா அவர் சுற்றி வந்தது? நீங்கள் சொல்கிற மாதிரி 234 சொல்லணும்னா இன்னும் மீதி சுற்றி வந்துட்டு 234 சொல்லுவார். 185 இடத்துல சுற்றிட்டு வந்தார், மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். மக்களை சந்திச்சு தானே அவரே இருப்பான். யாரை சந்திச்சாரு? யாரே அது மக்கள்கிட்ட தான் சார் பிரச்சாரம் பண்ணி பேசுகிறாரு. எங்கேயாவது செய்தி வந்து அவர் பார்த்ததுக்கு பேசுனதுக்கு என்ன பரபரப்பை உண்டாக்குச்சு அவருடைய பயணங்கள்? என்னென்ன திட்டங்களை சொன்னார், எந்த வகையில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார், அதில் எந்த வகையில் மக்கள் ரியாக்ட் பண்ணாங்க, ஏதாவது தெரியுமா? இதில் மதுராந்தகம் வந்தார்ல மோடி, அப்போ பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக தலைமையில் ஆட்சி அமையுங்கிறார். அதை விட பிளைனாகவே அவர் சொன்னார், எங்களுடைய ஆட்சித்தான் அமையும் என்று அமித்ஷா சொன்னார்னு சொன்னார். எங்களதுன்னா அதிமுக எடுத்துக்கிறதா இல்லை பாஜக? பாஜக எங்கள் கூட்டணியில் இருந்தாலும் தான் ஆட்சி வருவார் அப்படின்னு டிடிவி தினகரன் என்ன சொன்னார்? போய் சேர்ந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தான் என்னுடைய தலைவர்னார். முந்தின நாள் சொல்கிறார், பழனிசாமி வந்து ஆட்சிக்கு வந்தால் நான் தூக்கு போட்டு செத்து போடுவேன்னார். 24 மணி நேரம் ஆகலை, ஒரு சிபிஐ ஒரு வழக்கு, அமலாக்கத்துறை வழக்கு ஓப்பன் ஆச்சு. உடனடியாக கட்சியில் போய் சேர்ந்தார். பழனிசாமியே என்னுடைய தலைவர்னார். இன்னைக்கு அரசியல் பொது எதிரி திமுக அதை வீழ்த்தணும், அதுக்கு ஒத்த கருத்துடைய நாங்கள்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் என்ன அண்ணன் தம்பி தானே, அம்மா வளர்த்த பிள்ளைகள் தானே. பிரிஞ்சிருந்தீங்க, அம்மா வளர்த்த பிள்ளைகள் தானே. நான் இது என்னுடைய பதிவுகள் உங்கள் நெக்கரன்லேயே பாருங்களேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்கள் 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு சொன்ன சேர்றாங்க.
இன்னொரு இணைப்பு ஒன்று இருக்குது. யார், ஓபிஎஸ்ஸா, சசிகலாவா? ராம்தாஸும் அன்புமணியும் தந்தையும் மகனும் ஒன்றாக இணைந்த மகத்தான இணைப்பு விழா, வன்னியர் சமுதாயமே பொங்கி எழுந்த விழா அப்படிங்கிற ஒரு விழா ஒன்று வரப்போகுது. அவங்களும் வந்து பாமகவுக்கு விரோதியாக இருக்கிற மாதிரி காட்டி ஒரு ஷோ பண்ணுவாங்க. திராவிட மாடல் 2.0 தொடரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க திமுக வீழ்த்தே தீரணும்னு சொல்கிறாங்க. திமுக வந்து பயந்து போச்சு அப்படிங்கிற நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. விஜயை பார்த்து நிர்மலா சீதாராமன் திமுக பயந்துருச்சு. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த அன்னைக்கே அதை சொன்னாங்க. இந்த கட்சி உருப்படாது திமுகவை பார்த்து. ஆமாம், கண்ணீர் துளியும்பார் பெரியார். உருப்படுறதுக்கு வழியே கிடையாது. தேர்தல் நடத்துவாங்க, தேர்தலில் இப்போ இது அதிருப்தியானவன்லாம் கட்சி விட்டு போவான். கண்ணீர் துளி கட்சிக்கு அப்படியே கரைஞ்சி காணாமல் போய்ட்டு 1949 அக்டோபர்லேயும் தொடங்குறாங்க. மறுநாள் காலையில் அது அழிஞ்சிருந்தாங்க. இன்றைக்கி உள்ள ஒரே சின்னத்தோடைய எலெக்ஷனில் நிற்கிறது அவங்க தான். ஒரே கொடியோட கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறது அவங்க தான். ஒரே கூட்டத்தை வச்சு தலைவர்கள்லாம் இருக்கிறது அந்த கட்சி ஒன்று தான் இருக்குது. இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் அந்த தகுதி கிடையாது. எல்லாருமே சின்னத்தை மாற்றிட்டாங்க, எல்லாருமே கொடியை மாற்றிட்டாங்க, எல்லாருமே ஆட்களை மாற்றி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கும் 1949 ஆரம்பித்து இன்றைக்கும் இந்த 70 வருஷமாக நிலைச்சி நிற்கிற ஒரே அரசியல் கட்சி இந்தியாவில் திமுக மாத்திரம்தான். எவ்வளோ பேர் பேசிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் அதை பற்றிலாம் யார் உன்னை விட ஏதோ பேசினவங்கலாம் இருக்காங்க. எடப்பாடி சொல்கிறாரு, இப்போ அதிமுக இருக்குது அப்படின்னா நான் வந்ததை பாருங்கள், படிப்படியாக நான் வரேன், இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன், அங்கே வந்து ஒரு வாரிசு இது இருக்குது, அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படலை. இப்போ பாருங்கள், நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன், 7 முறை சட்டமன்ற தேர்தல், 3 முறை பாராளுமன்ற தேர்தல், இதெல்லாம் சந்திச்சிருக்கிறேன், படிப்படியாக இப்போ முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்கேன், பொதுச் செயலாளர் வரைக்கும் ஆகியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுதந்திரமோ எல்லாம் அங்கே கிடையாது. அது வீழ்த்துப்படணும், அது அந்த கட்சி வீழ்த்தணும். அதெல்லாம் வந்து பேசுறதுல அர்த்தம் இல்லைங்க. 1500ஆம் வருஷத்தில் இருந்து இன்னைக்கு வரலும் பிரிட்டிஷ் ராஜவம்சம் ஒரே அந்த குடும்பம் தான் ஆட்சிக்கிட்டு ராஜவம்சமாக இருக்குது. அதை ஒழிக்கணும்னு நினச்ச போது இங்கிலாந்து மக்கள் ஏற்றுக்கலாம், அவங்க தான் இருக்கணும்ட்டாங்க. அது மாதிரி தான் அது. பதவிக்கு வர்றதுங்கிறது ஒருத்தனுக்கு வந்து பதவி கொடுக்கறது பெருசு இல்லைங்க. இப்போ நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு கட்சி தலைவர், என்னை வந்து குழந்தை நிறுத்திடலாம், எனக்கு பதவியெல்லாம் கொடுத்து வச்சுக்கலாம். பதவியில் நான் உட்கார்ந்ததுக்கு பிறகு அது தகுதியானவன்னு நான் நிரூபிக்கணும். பல வாரிசுகள் எப்படி காணாமல் போனாங்க? கொண்டு வந்து அப்பா உட்கார வச்சுட்டாரு. திறமை இல்லையே பிள்ளைக்கு, திறமை இல்லையே. இப்போ அக்பர் வர்ற வரலாம் முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு பிள்ளை தான். பாபருக்கு ஒரே பிள்ளை ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு ஒரே பிள்ளை அக்பர். அது வரலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அக்பருக்கு தான் ஜஹாங்கீர்னு வரைச்சா ஒரு 6 பேர் பிறந்தாங்க. ஒருத்தன் அடித்து கொண்டுவிட்டு ஜஹாங்கீர் மற்றவன் எல்லாத்தையும் கொண்டுவிட்டு அவன் 4வது பிள்ளை அடித்து கொண்டுவிட்டு அவன் தான் ராஜாவாக. ஜஹாங்கீருக்கு அவுரங்கசீப் பிறக்கிறான், ஷாஜகான் பிறக்கிறான். ஷாஜகான் பல பேர்த்த கொலை பண்ணிவிட்டு தான் அவன் வர்றான். ஒரு அண்ணனை என்ன பண்ணுறான்னு தெரியல, குஸ்ருன்னு பேர். அவங்க அண்ணனை வந்து கொன்னுடுன்னு சொல்லிட்டு கண்ணை நோண்டி எடுத்து அவனை கொன்னுடுன்றாங்க. ஆனால் அந்த தளபதி வந்து ஒரு விசுவாசத்தில் கண்ணை எமையை வந்து தச்சு குருட மாதிரி வச்சிருந்தான். அவன் தப்பிச்சு வரும்போது அவனை அடித்து கொள்கிறாங்க. அப்படி தான் ஷாஜகான் வர்றான். ஷாஜகானுடைய மகன்களில் 6 பேரோ என்னமோ இருக்காங்க. அவுரங்கசீப் கடைசி பிள்ளை. மற்ற 5 பேர்த்த கொண்டுபிட்டு தான் அவன் வர்றான். ஆக என்ன ஆகுதுன்னா, இளவரசராக பிறந்துட்டாலே நீங்கள் இளவரசராகிட முடியாது. அதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும், அதுக்கான திறமையை நீங்கள் காட்டணும். இப்போ கலைஞருக்கு 4 பசங்க, ஒரு பிள்ளை தானே வந்து நிற்கிது. ஒரு பிள்ளையை கொண்டு நிறுத்தினார், சரியா வரலையே. அந்த தம்பியை பேசாமல் போயிடுச்சு. இல்லை, அழகிரி குழந்தார். அழகிரி இப்போ சரியாக ஷைன் ஆகலை. பதவியெல்லாம் கொடுத்தாங்க. தகுதி உள்ளவன் தான் நிற்க முடியும். இப்போ உதயநிதியை கொடுத்துருக்காங்க. அத்தனை பேர் கண்டு உதயநிதி மேலே உழுதுனா என்ன அர்த்தம்? அவரை கண்டு பயப்படுறாங்க. நீ தான் பயந்துக்கிட்டு உதயநிதி பற்றி பேசிக்கிட்டு இருக்க. அவர் ஒன்று
உதயநிதி கண்டு எவன் பயப்படுறான்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சாமியார் வந்து இது உதயநிதி தலையை வெட்டிக்கிட்டு வந்து 5 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி இது அறிக்கை விடுறான் உத்தரப்பிரதேசத்தில். எப்படிடா சனாதனத்தை எடுத்து பேசலாம்னு சொல்லி ஒரு நீதிபதியை வந்து உதயநிதி வந்து கமெண்ட் அடிக்கிறார், விமர்சனம் பண்ணுறார். அந்த அளவுக்கு பரபரப்பு உண்டாக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கிற நீ. அதெல்லாம் எதையுமே செய்யாமல் ஒரு வாரிசு அரசியல் ஒழிச்சுவிட்டு நீ என்ன செய்கிறதா இருக்கிற? 7 வருஷம் நீ இருந்தேங்கிற. என் ஊர் தான் சேலம் தான், நானும் சேலம் தான். 10வது மைல் அந்த எடப்பாடி. இப்படி ஒரு தலைமை இருந்தாலும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. சேலம்னு எடுத்தாவே சேலம் கண்டன், பொன்னையன், செம்மலை, இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் எங்கன்னா ராஜாராம், இவங்கெல்லாம் தான் தலைவர்களாக இருந்தாங்க அங்கே. இப்போ நீங்கள் சொன்ன பொன்னையன், செம்மல்லாம் இப்போ அவருக்கு கீழே இருக்காங்களே. அதான் தலைவிதிங்கிறது. எப்படி வந்தாங்க? சசிகலா இல்லைன்னா நீ ஏது? உன்னை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? தம்பிதுரை தானே வருவதாக இருந்தது. தம்பிதுரைக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்து போன்ற பத்திரிகைகள்லாம் கணிப்பு எழுதிட்டாங்களே. ஏன் கொடுக்கல? தம்பிதுரை வந்து உக்காந்தா பதவி விட்டு போக மாட்டார். நீ சொன்ன பேச்சு கேட்கக்கூடிய அடிமைங்கிறதுனால தான், பன்னீர்செல்வத்தோடு நீ பெரிய அடிமைங்கிறதுனால தான் ஒன்று எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடிமை நல்ல வசதியாக சிக்கிறது, இந்த ஆளை வச்சு தான் இந்த கட்சியை ஒழிக்க முடியும்னு பாஜக கணக்கு போட்டுச்சு. அதனால தான் பாஜக வந்து திட்டவட்டமாக சின்னமாக சசிகலாவை ஒழிச்சு கட்டிவிட்டு பழனிசாமி வச்சது. அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்துடுச்சு இல்லை. இன்றைக்கி அதிமுக ஒரு கட்சியெல்லாம் போயிடுச்சு இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி, தீய சக்தியை இந்த தூய சக்தியால் தான் வீழ்த்த முடியுங்கிறார் விஜய். யார் தீய சக்திங்கிறத அவர் சொல்லணும். யார் தூய சக்தி? தூய சக்தி தாவேக்கா தான். அது எப்படி தூய சக்தி? எந்த வகையில் நீ யோக்கிய? வாரிசு அரசியலுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லையா? உங்கள் அப்பா டைரக்டராக இருந்ததுனால நீ சினிமா நடிக்க நான் வந்தேன். ஏன் உன்னை விட்டா நடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. இருங்க சொன்னீங்க, இவர் திறமையில இவர் வந்தார். அவர் இவர் தான் அப்பா. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க விஜயகாந்த் இல்லைன்னா அவர் ஏது? ஒரு படம் சொல்லுங்க விஜய்க்காக படம் ஓடிச்சுன்னு சொல்லுங்க. சர்க்கார் படம் அவருக்காக ஓடிச்சு, கில்லி படம் அவருக்காக ஓடிச்சு, பிகில் படம் அவருக்காக ஓடிச்சு. பிகில் படம் ஏஆர் ரஹ்மானும் அட்லியும் இதுங்க பெண்கள் ஆடாத ஒரு ஃபுட்பால் மேட்சை ஃபுட்பால் இதை வச்சு அதில் பெண் விடுதலையை பற்றி அந்த ஆசிரியர் பேசுகிறான், கதாசிரியர். எவ்வளோ வித்தியாசமான சிந்தனை. அதே தான் சர்க்கார் படத்தில் இந்த கதாசிரியர் ஒரே ஒரு ஓட்டு இல்லைன்னா அரசாங்கத்தை கழுத்த முடியுங்கிற ஒரு பயங்கரமான கற்பனை அசலாக நடக்கணும். அதில் விஜய் இருந்தார். கில்லி படம் செல்லம் அதில் ஓடிச்சு. நீ அதில் டம்மி. யூ ஆர் ஆல்சோ தேர். உனக்காக அந்த படம் ஓடல. இன்றைக்கி வந்து கில்லியில் விஜய் பேசின வசனத்தை யாரோ சொல்கிறாங்க, செல்லம் சொல்லணும் பிரகாஷ் ராஜை தான் சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் ஆனால் வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காருன்னு சொல்கிறாரு அவரு. பார்த்துருவோம். ஏங்க ஒரு சினிமா நடிகரை பற்றி டெய்லி நீங்கள் நியூஸ் போட்டிங்கன்னா வீட்டு அந்த பேப்பருக்கு ஒரு வீட்டில் எல்லாம் அவர் இருக்கத்தான் செய்வார். இப்போ கடந்த ஒரு 2 மாதமாக என்ன செய்தி, என்னமோ ஒரு படம் ஒன்று அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு தடை வரும், அந்த படத்துக்கு இவர் கைதாவாரா, இவர் இந்த இதாவாரா அதாவாரா, இந்த செய்தி தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன ஒரு ஆக்கப்பூர்வமாக என்ன பேச்சு இருக்கிறாரு? ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எதை பற்றி ஒரு பட்ஜெட் இன்னைக்கு போட்டிருக்காங்க, நேற்று முந்தாள் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்லி அத்தனை கட்சி இவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை காண தெரியாது. பேசுறதுக்கு யோக்கியது இல்லை, அறிவு இல்லை, நாலேஜ் இல்லை. இல்லை நீங்கள் அவரை சின்ன குழந்தைன்னு சொல்கிறீங்க, முட்டாய் சாப்பிட்ற குழந்தைன்னு சொல்கிறீங்க. ஒரே சான்ஸு டிவிக்கே தான் ஓட்டு போடுறப்ப அப்படிங்கிறார் அவர். எல்லாம் அப்படி தான். அவர் போடுற ஓட்டு தாவேக்காவுக்கு போடுவார். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தாவேக்காவுக்கு போடுவேன்னு சொல்கிறேன். கருத்தில் பகிர்ந்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.